ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த கல்கத்தா டாக்டர் மர்டர். ஸோ இதை நினைக்கும் போதே ரொம்ப மனசுலாம் படபடக்குது. நம்மளை சுற்றி எவ்வளோ வன்கொடுமை நடக்குது பார்த்தீங்களா? ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டில் பாதுகாப்பே இல்லைல்ல. ஸோ ஒரு பிள்ளைய பெற்றவனா, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு கணவனா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது, பயப்பட வேண்டியதாக இருக்குது சமுதாயத்துக்குள்ள. ஸோ இந்த கொலை காம கொடூரன்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான இருதயம் இருந்தால் இதே போன்ற விஷயத்தை அவங்க ஏற்பட்டிருப்பாங்க. அதை நினச்சாவே ரொம்ப ஹார்ட்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இது போல் கொலைகள் இன்னும் எவ்வளோ நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ நடந்துட்டுருக்கு. அதுக்கெலாம் நம்மளுடைய பங்கு என்ன அந்த சமுதாயத்தில்? டைரெக்டாக போய் அவனை கூட நம்ம சண்டை போட முடியாது. ஆனால் நம்ம ஒன்று பண்ணோம் நண்பர்களே, நம்மளை சுற்றி உள்ள நம்ம சகோதரிகளுக்கு, நம்ம அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, நம்மளை சுற்றி உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். பாதுகாப்பாக இருக்கலாம்னா அவங்க பின்னாடியே போயிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது கிடையாது. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படிங்கிற அந்த பாதுகாப்பான உணர்வை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அவங்களோட பெண்ணியத்தை நம்ம மதித்தாவே அது பெரிய பாதுகாப்பு தான். அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய தாய்மை, அவங்களுடைய நட்பு, இதெல்லாம் நம்ம பெருசாக மதித்தாவே அது பெரிய பாதுகாப்பு தான் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க இருக்கிற இடம் பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா உணரணும். அவங்களால எந்த ஒரு சின்ன ஹர்ட்டிங்கும் வரக்கூடாது. அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அப்படி நடந்துக்குங்க. இதான் நம்ம பண்ண முடியும். நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக நம்ம இதான் பண்ண முடியும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேர்ள்ஸ், நம்ம அக்கா, அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிடைச்சத பொக்கிஷன். அவங்களாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள நிச்சயமாக பாதுகாக்கணும். ஸோ இந்த மௌமிதா டாக்டர் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ என்னால் பர்சனலி அதை ஃபீல் பண்ண முடியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நீட் எக்ஸாம் எழுதணும், +2 மார்க் எழுதணும், அந்த 5 வருஷம் படிக்கணும், இன்டர்ன் போகணும், ட்ரைனிங் போகணும், அதை முடிச்சுட்டு வேலைக்கு வரணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவ்வளோ மீறி ஒரு வேலைக்கு வந்தால் இது போல் காம கொடுங்கிட்ட மாட்டிட்டு சிக்கிட்டு சின்ன பண்ண மாறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நண்பர்களே. தயவு செஞ்சு நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் உங்களால் என்ன பங்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நமக்கு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம கேர்ள்ஸ் அவங்க கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க டெய்லி போயிட்டு வரும்போது பார்க்குற பசங்களாக இருக்கலாம், பொண்ணுங்களாக இருக்கலாம். அதுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. நம்ம பக்கத்தில் போனோம்னா இவங்களால நமக்கு பாதுகாப்பு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரான், நம்ம அண்ணன் வரான், நம்ம தம்பி வரான் அப்படின்ற ஒரு உணர்வு தான் வரணும். அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதான் நம்ம பண்ண முடியும். இப்படி செய்கிறதுனால நம்ம நிறைய சேஞ்ச் கொண்டு வரலாம். தயவு செஞ்சு இதை யோசிங்க. ஸோ எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. நான் என் பையன்ட்டு அதான் சொல்லுவேன், நீ வளர்ந்து வரும்போது அதனால் எந்த ஒரு கஷ்டமும் பொண்ணுங்களுக்கு வரக்கூடாது. நீ இருந்தீன்னா அது பாதுகாப்பாக உணரணும். அப்படி நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. நம்ம பசங்க கூட இருந்தால் நம்ம யாராக இருந்தாலும் நம்மளே சரி, நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலும் இருந்தோன்னா கேர்ள்ஸுக்கு அது பெரிய பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மாதிரியான உணர்வு நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் கல்யாணம் ஆகி என்னாட்டம் உங்களுக்கு பசங்க இருந்தால் அந்த பசங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி தான் வளரணும். கேர்ள்ஸ் பொண்ணுங்களை நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க உணவுகளை மதிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்படி பண்ணால் இதுவே பெரிய ஒரு ஃபயர் வால், இதுவே பெரிய ஒரு போராட்டம். சரியா? இது பண்ணாவே போதும். நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய பங்கு இந்த உலகத்துக்கு, நம்ம சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது.
தயவு செஞ்சு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போலேருந்து ஒவ்வொருத்தரும் இந்த பெரிய போராட்டத்தில் நம்மளும் பங்கு பெறணும். அந்த பொண்ணுக்கு நம்மளுடைய கனத்த இதயத்தோட மௌன அஞ்சலி, அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். அவ்வளோதான் நண்பர்களே, பேசணுன்னு உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். தேங்க்யூ.